ஹலோ. அதேமாரி கட்சிக்கு வந்தாருன்னா விஜய் சார் வந்து செய்யணும்னு நினச்சதே வேறு. நீங்கள் எல்லாருமே என்ன செய்வீங்க, வாக்குறுதி கேட்டு எல்லாருமே கட்டாயப்படுத்தவே நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லலை, என்ன செய்வீங்கன்னு சொல்லலை. நம்ம தான் நாட்டில் சும்மாவே விட மாட்டோமே. டிவி, மீடியோ, ஃபேஸ்புக்கு, அது இது சும்மாவே ஒரு நெட்டுன்னு ஒன்று கிடச்சிடுச்சு. அத்தனையும் போட்டு கேள்வியாக கேட்டது. 13 பொருள் செய்கிறதுக்காக விஜய் சார் வந்து இந்த ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கல. இந்த ஆட்சிக்கு இந்த 5 வருஷமாக எதுவுமே செய்யாதது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் இதே நிலைமை நீடித்தால் அடுத்து இப்பயே இந்த 5 வருஷத்தில் எதுவும் செய்யலையே, இனி ஒரு 5 வருஷம் போனால் இதேமாரி மக்களுக்கு வந்து இன்னொரு ஆட்சி இல்லைன்ற ஒரு இது நம்ம எதிர்க்க இன்னொரு ஆட்சி இல்லைன்னும் போது எதுவுமே செய்ய முடியாத போயிடுமே, மக்களுக்கு செய்யாமல் போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு பக்கமும், தான் வீட்டை எப்படி பாதுகாக்கிறாரோ அந்த மாதிரி நம்மளை பாதுகாக்கணுன்றதுக்காக மட்டும்தான் விஜய் சார் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதனால தான் அவர் துணிஞ்சி சினிமா துறையெல்லாம் வேணாம், ஆனால் நான் வந்து இதுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அவருக்கு வந்து இப்போ எல்லாருமே புஷ் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி அவர் கற்பனைக்கும் எட்டாததை தான் இப்போ அவர் யோசித்து இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லுங்கள், நீங்கள் புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே, நீங்களாம் புஷ் பண்ணவே இதை செய்ய முடியும்னு அவங்களுக்குள்ளே யூகிச்சு சொல்கிறார். ஆனால் முக்கியமாக இந்த 13ம் இல்லாமல் அவர் வீட்டை எப்படி பார்த்துக்கிறாரோ அது மாதிரி ஒரு மடங்கு நம்மளையும் பார்த்துக்குவார். அந்த அளவுக்கு விஜய் சார் கண்டிப்பாக செய்வார். அவர் வந்தார்னா அவர் இந்த ஆட்சிக்கு வந்து பெருசாக சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் இன்னும் நினச்சிருந்தா இன்னும் ஒரு 10 வருஷம் நடித்தா கூட போதும். அதுக்கப்புறம் அவர் சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ரஜினி மாரி 60 வயசு வரலையும் சம்பாதிக்கணுன்ற ஏமும் அவருக்கு கிடையாது. இப்போ நம்ம உண்மையிலுமே நம்ம தாய்நாட்டை நினச்சி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு எந்த கரெக்டான ஒரு எடுத்து செய்யறதுக்கு ஒரு கட்சி இல்லை, ஆட்சி இல்லை. அம்மாவுக்கு அப்புறமே நமக்கு செய்கிறதுக்கு எந்த கட்சியும் இல்லை, இந்த ஆட்சியும் இல்லை. இனிமேல் செய்கிறதுக்கு வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் யோசித்து அவர் நிறைய திங்க் பண்ணி வேறு நம்ம எதாவது பண்ணணும். ஏன்னா அவர் வந்து நிறைய அடிபட்டார். ஒரு சினிமா படத்து மூலயமா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு அங்கே இங்கன்னு அலைய விட்டு ஒரு படத்தில் அலைய விட்டு இது பண்ணாங்க. வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஒரு இது பண்ணாங்க. எனக்கு அதை சரியாக சொல்ல தெரியல. நிறைய அடிபட்டார். ஒரு நல்ல ஒரு பணம் இருக்குது, நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது, நல்ல ஒரு பேர் இருக்குது, புகழ் இருக்குது. நமக்கே இந்த நிலைமைன்னா நம்மளை விட அடித்தட்டு மக்கள்கள், நம்மளோட இது பண்ணவங்க இவங்கெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆவாங்க? நம்மளாலேயே போய் ஒரு கையெழுத்து வாங்கினாலோ ஒரு எதனா ஒன்று பண்ணினாலோ நம்ம எவ்வளோ அலைஞ்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம சாதாரண மக்கள் அப்போ எவ்வளோ போராடுவாங்க அப்படின்ற ஒரு வெறித்தனமும் அவர் மனசில் இருந்து நமக்காக செய்யலனாலும் மக்களுக்காக செய்யணும். நமக்கே இந்த நிலைமை வந்தப்போ மக்களுக்கும் இந்த நிலைமை ஒரு காலத்தில் வந்துடும். அவர் இப்போ வந்து அவர் போட்டியிடலைன்னா இது ஒரு போட்டியாகவே இருந்திருக்காது, சாதாரண ஒரு ஓட்டாக தான் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள், யாருக்கு போட்டிருப்பீங்க ஓட்டை சொல்லுங்கள் பார்க்கலாம். சாதாரண வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவீங்க, விருப்பமே இல்லாத நிறைய பேருக்கு போட்டிருப்பீங்க, அதுமாரி போட்டிருப்பீங்க. இவர் வந்து நமக்கு உண்மையாக செய்யணுன்றதுக்காக வந்திருக்காரு. மக்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா அவருக்கு நல்லபடியாக ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக எதனா செய்வார். உண்மையுமே இதுவரையிலையும் நான் எந்த கட்சிக்கிட்டேயும் போயிட்டு நின்று எனக்கு இதை செய்ய நான் நடக்க மாட்டேன், எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்க, எனக்கு ஊனமுற்ற வீல் சேர் வாங்கினது கிடையாது, பணம் வாங்கினது கிடையாது, ஒரு உதவித்தொகை வாங்கினது கிடையாது. உண்மையுமே இது எனக்காக நான் பேசவே இல்லை. எனக்கு இப்போ கூட எதுவும் செய்யலையே, எதுவும் கிடைக்கலையே, எனக்கு இப்போவே எதுவும் செய்ய வேணாம், கிடைக்க வேணாம். எனக்கு வேணுன்னும் போது நான் இந்த ஆட்சிக்கு வந்தப்போ எனக்கு என் பையன் டிகிரி ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதையே நான் எனக்கு 2 லட்ச ரூபா இல்லாமல் என் பையன் டிகிரியே இல்லாத இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கான். அவனுக்கு டிகிரியே இல்லை, வேறு வழி இல்லை, வேலைக்கு போயிட்டுருக்கான். டிகிரி பாஸு, ஆனால் அந்த டிகிரி வாங்குறதுல காசு இல்லை, ஆனால் வேலைக்கு போயிட்டுருக்கான். ஆனால் இன்றைக்கும் நான் கவலைப்படலை, எனக்கு இது செய்யலை அது செய்யலை இது பண்ணலை அது பண்ணல, அதுக்காக நான் பேசலை. உண்மையிலுமே அவர் செய்வார். எனக்கு வந்த கனவு உண்மையான கனவு. அவர் வந்து இந்த தாய்நாட்டில் இந்த பூமாதேவி மாதிரி பூமாதேவி வந்து இவர் வந்தால் இன்னும் கொஞ்ச காலம் கலியுக காலம் வந்து அடிச்சிக்காமல் இருக்கும். ஒருத்தர் நிறைய கொலை, நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும்.
நிறைய கட்சிக்காரங்கள் வெளியே தெரியாமல் போராட்டங்கள் நிறைய நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு பாதி தடுக்கிறதுக்காவது இவர் பாதுகாப்பாக இருப்பார்ன்றதுக்காக தான் அந்த பூமாதேவியை அனுப்பின ஒரு தாய்மகனாக நான் நினைக்கிறேன். மக்கள் நீங்களாம் நம்பினீங்கன்னா விஜய் சாருக்கே கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, நம்பிக்கையோடு ஓட்டு போடுங்க. ஆனால் விஜய் சார் வந்தாலும் சரி வரலாலும் சரி, ஒரு போட்டின்னு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து யார் ஜெயிச்சாலும் செய்ய போகிறாங்க. விஜய் சார் இப்போ போட்டியில் இறங்கலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், சப்போஸ் விஜய் சார் தோக்கிறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. அப்படி தோத்தாலுமே இனி அவங்க செய்ய போகிறாங்கன்னா அதுக்கு விஜய் சார் தான் ஒரு காரணம். அதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. இனிமையாவது யோசித்து போடுங்க. நான் வந்து விஜய் கட்சின்றதுக்காக விஜய் கட்சிலாம் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. நான் ஒரு சாதாரண பொண்ணு லேடி தான். எனக்கு இந்த உலகம் தெரிஞ்ச அளவுக்கு, என் நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். எனக்கு 2 பசங்க, எனக்கு வீடு, இது போனால் போதும். என் லைஃப் அன்னன்னைக்கு நிலைமைக்கு அன்னன்னைக்கு போனால் போதும். எனக்கு பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கினாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி, அது உங்கள் விருப்பம். என் ஆசையே நானும் போடுறேன். நான் எல்லோரும் போடுறாங்களே நம்மளும் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆசைக்கு நான் பேசுகிறேன். சப்போஸ் நம்ம பேசினாலும் கண்டிப்பாக மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரியுமுன்ற ஒரு எண்ணம், நம்பிக்கை. விஜய் சாருக்காக பேசணும்னு தோணுச்சு, அதனால் நான் பேசுகிறேன்.